என் இனிய தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கு ஏப்ரல் 23, 2026. நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதில் கண்ணும் கருத்துமா பொறுப்போடு இருப்பீங்க என்று நம்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் பொது தேர்தல் நடக்கின்ற நாள். சரி, இந்த பொது தேர்தல் அப்படிங்கிற இந்த முறை நடைமுறையில் எப்போ வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட வச்சேன். அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் கூட உடனே பதில் சொல்லிடுவோம். என்ன, 1951-52 என்று மக்களாட்சி தத்துவம் இந்தியாவிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டது பிறகு வந்தது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். சரி, இப்போது இந்த மாதிரி மக்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்ற இந்த முறை இதற்கு முன் எங்காவது உள்ளதா, குறிப்பாக தமிழகத்தில் இருந்துள்ளதா அப்படின்னு பார்த்தால், கிபி 9-10 நூற்றாண்டு, ஏன் கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே, 8ஆம் நூற்றாண்டிலே பாண்டிய மன்னர்கள் அதை செயல்படுத்தியதாக கூறப்படுகிறது. 9-10 சோழ அரசர்கள் அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று கருத்துகள் உள்ளன. என்னடாது, மன்னர்கள் ஆண்ட காலம், மன்னராட்சியில் போய் மக்களாட்சி தத்துவமாக சும்மா அடிச்சு விட்றீங்களா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நியாயமானது தானே. ஏன்னா மன்னர்கள் காலத்தில் போய் மக்களாட்சி தத்துவம் இருந்துன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஆனால் அதற்கு சான்றாக நம்முடைய சங்க இலக்கியத்தில் ஏதாவது தேடுறப்போ ஒரு பாடல் கிடைக்குது. கயிறு பிணி குழிசி ஓலை கொன்மார், கயிறு பிணி குழிசி ஓலை கொன்மார் பொறிகண்டு அளிக்கும் ஆவணமாக்கல் என்று ஒரு பாடல், சங்க இலக்கிய பாடல் உள்ளது. அது எதை குறிப்பிடுகிறது என்றால், குடவோலை முறை என்று தங்களுடைய பிரதிநிதிகளை, கிராம நிர்வாகத்திற்காக தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கொள்ளும் ஒரு முறையை குறிப்பதாக சொல்லுகிறது. அது என்ன குடவோலை முறை? குடம் அப்படின்னா மண் குடம், மண்ணால் செய்யப்பட்ட ஒரு குடம். அதில் ஒரு ஓலையை போடுவாங்க. அதாவது ஒரு கிராமம் இருக்கிறது என்றால் அந்த கிராமத்தை நிர்வகிப்பதற்கு ஒரு மக்களின் பிரதிநிதியாக ஒருத்தர் வரணும். அவரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற முறை தான் குடவோலை முறை. இப்போ ஒரு அரசன் இருக்கிறார் என்றால் அந்த அரசனுடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்தது. அதனால் அரசன் ஒரு மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு கிராம நிர்வாகத்தையும் நேரடியாக கண்காணிக்க முடியாது என்பது உண்மை. அதனால் அந்தந்த கிராமங்கள் அல்லது பெரிய கிராமமாக இருந்தால் அதை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொருத்தரும் ஒரு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் மக்கள் நலனை பேண வேண்டும் என்பது போல ஒரு அமைப்பை அன்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மாதிரி எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா நம்ம பஞ்சாயத்து ராஜ்னே சொல்லலாம். அது ஒரு கிராமத்தை நடத்துவதற்கு ஒரு நிர்வகிப்பதற்கு ஒரு பிரதிநிதி வேண்டும். அது பெரிய கிராமமாக இருந்தால் அது ஒரு 5-6 பகுதிகளாக, இப்போ நம்ம வார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 5-6 வார்டு அல்லது அது குடும்பம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 100 குடும்பங்கள் இருக்குது, ஒரு 500 குடும்பம் இருக்குது. அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பகுதிகளை பிரித்து அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு முறை. எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, இப்போ ஒரு வார்டு, அதாவது ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு மண் குடத்தை வச்சுருவாங்க. அந்த மண் குடத்தில் தான் பிரதிநிதியாக விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பெயரை பனை ஓலையில் எழுதி அந்த குடத்தில் போடணும். அந்த மாதிரி தனக்கு பிரதிநிதியாக இருக்க விருப்பம் இருந்தாலும் அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே அந்த ஓலையை போடுவதற்கு உரிமையுடையவர்கள். அப்படி என்ன தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது பாருங்கள். வேட்பாளர்களுக்கு தகுதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. என்ன தகுதி? முதல்ல அவர்கள் 35 வயது கடந்தவர்களாகவும் 70 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் முதல்ல. இரண்டாவது, கல்வி கேள்வி ஞானம் உள்ளவர்களாகவும் நிர்வாக திறமை மிக்கவர்களாகவும் முத்தாய்ப்பாக தனி மனித ஒழுக்கம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் இன்னும் நிறைய அந்த
கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு தகுதி என்னென்ன தகுதிங்கிறதுக்கு. நம்ம வந்து அதை விரிக்கின் பெருகும் என்பதனால குறிப்பானதை மட்டும் சொல்கிறேன் நான். இந்த தகுதியுடையவர்கள் தங்களுடைய பெயரை வந்து பனை ஓலை எழுதி அந்த குடத்தில் போட்டுடணும். சரி, தகுதி இது. யாருக்கெல்லாம் தகுதி கிடையாது, இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, ஒரு பிரதிநிதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரணும் இல்லையா? அதற்கும் அங்கே வழிமுறைகள், கைட்லைன் கொடுக்கப்பட்டிருந்தது. யாருக்கெல்லாம் தகுதி கிடையாது அப்படின்னா, ஒருவர் இந்த வருஷத்தில் அந்த பிரதிநிதியாக இருந்துட்டான்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அவர் வந்து அந்த கேண்டிடேச்சர் கொடுக்க முடியாது. ஒருத்தர் ஒரு வருஷம் இருந்துட்டான்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அவருக்கு கிடையாது பதவி. அது பதவிக்கு போட்டி போடவே முடியாது. முதல். இரண்டாவது, பிறர் பொருளை களவாடுவதையோ பிறருடைய மனைவியை கவர்ந்து கொள்பவர்களோ மது அருந்துபவர்களோ அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் ஊறு விளைவிக்கும் செயல்களை செய்பவர்களோ அல்லது அந்த மாதிரி செயல்களை செய்பவர்களுக்கு துணையாக இருந்தவர்களோ தீயவருடைய நட்பில் இருப்பவர்கள், தீவிர நட்பு இருப்பவர்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள், அவர்களுக்கும் தகுதி நீக்கம். இது இல்லாமல் அவங்க சிறிய தவறுகள் ஏதேனும் செய்து தண்டனை பெற்றிருந்தால், அதாவது தண்டனை என்னென்னா, அன்றைக்கெல்லாம் ஒரு தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சினாக்க கழுத மேலே உட்கார வச்சு ஊர் ஃபுல்லாக ஊர்வலம் விட்டுடுவாங்க. அந்த மாதிரி தண்டனை அனுபவித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பிரதிநிதியாக போட்டி போடுவதற்கான தகுதி கிடையாது. அவர்களெல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள். சரி, இந்த தனி மனிதனுக்கு தான் இது அப்படின்னாக்க பக்காவாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, தவறு செய்த அவன் மாத்திரம் இல்லை, அவன் சார்ந்த யாருமே பிரதிநிதிகளாக பங்கேற்க முடியாது. அதாவது தான் பொண்ணு கொடுத்த இடம், பொண்ணு கட்டின இடம், அண்ணன் தம்பி அக்காள் தங்கை மாமன் மைத்துனன் சித்தி பெரியப்பா சித்தப்பா, அவன் சார்ந்த யாருக்குமே அந்த உரிமை கிடையாது என்று தெளிவாக வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருந்தன. இவ்வளவையும் தாண்டி நல்ல கேண்டிடேட்ஸ் மாத்திரமே அந்த தன்னுடைய பெயரை எழுதி பனை ஓலையில் எழுதி அந்த குடத்தில் போட முடியும். அவ்வாறு நிறைய பேர் போடுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க 4-5 பேர் போடலாம், 10 பேர் கூட போடலாம். எல்லோரும் போட்டு முடித்த பிறகு அந்த குடம் வந்து மூடி சீலிடப்படும். இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க வேறு வேறு பகுதிகளுக்கு எல்லா குடங்களும் ஒரு பொதுவான இடத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும். ஒரு பொதுவான இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ வந்து ஊர் பெரியவர்கள் வந்து முன்னிலையில் மொத்த ஊர் மக்களும் திரண்டிருப்பாங்க. அவர்கள் முன்னால் வந்து அந்த குடம் திறக்கப்படும். அதாவது நம்ம டெண்டர் ஓப்பனிங் ப்ரொசீஜர்னே வச்சுக்கோங்களேன். என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, அந்த குடத்தை ஓப்பன் பண்ணி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன், ஏதோ ஒரு பாலகனை கூப்பிட்டு அவன் கையால் அந்த குடத்தில் இருக்கக்கூடிய ஓலைகளை நல்லாக குலுக்கி விட்டு அதிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து ஊர் பெரியவர் கையில் கொடுப்பாங்க. அந்த ஊர் பெரியவர் அதை படிப்பார். அந்த ஓலையை அவர் வாங்கி படிப்பதற்கு முன்னால் அவர் ஒரு செயல் செய்வார். என்ன அப்படின்னா, தன்னுடைய இரு கைகளையும் நன்கு விரித்து இப்படி தூக்கி காமிப்பார். அதுக்கு பொருள் என்னென்னா, ஐயா நல்லா பார்த்துங்க, நான் எந்த ஓலையையும் திருட்டுத்தனமாக என் கையில் கொண்டுக்கிட்டு வரல, என் கைகள் தெளிவாக இருக்கின்றன. இந்த சிறுவன் எந்த ஓலையை கொடுக்கின்றானோ அந்த ஓலையை மட்டுமே, அதில் இருக்க பெயரை மட்டுமே நான் படிக்கப் போகிறேன் என்று பொதுமக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுப்பார். அந்த ஓலையினுடைய பெயர் படிக்கப்படும். அந்த பெரியவர் படித்த பிறகு மேடையில் நம்ம இருக்கிற அத்தனை பெரியவர்களும் அவர் சொன்ன அந்த பெயர் சரிதானா என்பதை உறக்க படிப்பார்கள், எல்லாரும் கேட்குற மாதிரி. இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அந்த பகுதியினுடைய பிரதிநிதியாக செயலாற்றுவார். யார்? நல்ல கல்வி ஞானம் உள்ளவர், நல்ல ஒழுக்கம் உள்ளவர், நல்ல திறமை உள்ளவர், எந்த ஒழுக்கக்கேடான செயல்களும் நாட்டுக்கு தீங்கு செயல்களில் செய்யாதவர் ஒருவர் அங்கே பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். இவ்வாறு செய்தவங்களுடைய ஒர்க்கை வந்து டிவிஷன் ஆஃப் லேபரும் அங்கே இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு சாலைகள் அமைக்கிறது, ஏரிகள் குளங்களை இது பண்ணுறது, தூர்வாடுறது, கல்விக்கூடங்கள் அமைக்கிறது, கோயில்களை பராமரிக்கிறது, புலவர்களை பராமரிப்பது, இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு. அந்த எல்லா ஒர்க்கையுமே அவர்கள் வந்து பங்கிட்டு அந்த ஒர்க்கை திறம்பட செய்து நாட்டு மக்களின் நன்மைக்காக மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு அவர்கள் உழைத்தார்கள்.
இது மன்னராட்சி நடந்த பொழுது நடைமுறையில் இருந்த மக்களாட்சி தத்துவம். இப்போ பார்த்தா மன்னராட்சி பரவாயில்ல போல தோணுதில்லை? சரி, இப்படி ஏதோ சொல்கிறோமே, இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழலாம். நியாயமான கேள்வி தான். சான்று இருக்குது ஒரு ஊரில். அது எந்த ஊர்? பக்தர்கள் சேரூர் பழவினை தீரூர். எந்த ஊர்னு தெரியுதுங்களா? சொல்லட்டுமா? பக்தர்கள் சேரூர் பழவினை தீரூர் உத்தரமேரூர். உத்தரமேரூருடைய கோயிலில் முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்தில் செய்யப்பட்ட ஒரு கல்வெட்டிலே இந்த குடவோலை முறை பற்றிய முழுமையான தகவல்கள் உள்ளன. இப்போ மக்களுடைய பிரதிநிதி, சரியான பிரதிநிதி எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மன்னர் காலத்திலே என்பதை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இன்று தேர்தல் நாள். நாம் நமது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றோம். நாம் எதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியது இல்லையா? எனவே சரியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து நாடு வளம் பெற நம்மாலான வாக்குகளை நாம் அளிக்க வேண்டும், நம்முடைய வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.